This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் உலகின் மாபெரும் சக்திகளின் உறக்கம் இழக்க வைத்துள்ளது. இதனால் இந்தியாவின் பாதுகாப்பு திறன் மிகுந்த அளவில் அதிகரிக்கிறது. இந்தியாவின் புதிய டிரோன் தொழில்நுட்பம் எதிரி நாடுகளின் பாதுகாப்பு பார்வையாளர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. இந்த டிரோன்களுக்கு மண்போரில் அழிவை ஏற்படுத்தும் திறன் உள்ளது. இந்திராவின் புதிய டிரோன் எதிரியின் அடிப்படை அமைப்புகளை தேவைப்படாமல் அழிக்கவும் எதிரி இராணுவ உத்திகளை மாறுபடுத்தவும் உதவுகிறது. இது உண்மையில் போரின் முறைகளை மாற்றிவிடுகிறது. இந்த ட்ரோன் 10,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடியது மற்றும் எதுவும் GPS இன் தேவையின்றி தனது இலக்குகளை அழிக்க முடியும். இதன் திறன்கள் அதன் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கின்றன. இந்தியா ஏரோ இண்டியா நோ 2025 இல் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த ட்ரோன் எதிரி நாடுகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தலைமுறை புதிய பாதுகாப்பு அளவுகளை உருவாக்குகிறது. இந்த ட்ரோனின் முக்கியத்துவம் எதிரியின் பாதுகாப்பு முறைகளை தவிர்த்து திசைமாற்றி தாக்குதல் நடத்துவதில் உள்ளது. இதனால் எதிரிகளை கையாள்வதில் புதிய வழிகள் உருவாகின்றன. இந்த ட்ரோனின் உயர்ந்த தொழில்நுட்பம் வெவ்வேறு இடங்களில் எதற்கும் பயன்படுத்தப்படக்கூடியது. இது குறிப்பாக அச்சுறுத்தல்களை உண்டாக்கும் போது பாதுகாப்பை அதிகரிக்கின்றது. இந்த ட்ரோனுக்கு 250 கிமி வரை செயல்படும் திறன் உள்ளது. இதன் மூலம் அது நீண்ட தூரத்திற்குள் சென்றும் பாதுகாப்பாக திரும்பவும் முடியும். இது உண்மையாகவே அதன் திறனுக்கு அடிப்படையாகிறது. இந்த ட்ரோன்கள் இந்தியாவின் இராணுவ சக்தியில் புரட்சி ஏற்படுத்தும். ஏனெனில் இதனால் வீரர்களை அனுப்பாமல் எதிரிகளை அழிக்க முடியும். இதன் செயல்திறன் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். அருணாச்சல் பிரதேசம் மற்றும் லடாக் போன்ற கடுமையான நிலப்பரப்புகளில் கண்காணிப்பு செய்வது ஒரு பெரிய சவால் ஆகிறது. இந்த ட்ரோன் போராட்டங்களில் வீரர்களின் உயிர்களை பாதிக்காமல் எதிரிகளை அழிக்கும் திறன் கொண்டது. இந்தியாவின் பாதுகாப்புக்கு தற்போதைய டிரோன் தொழில்நுட்பம் முழுமையாக சுயநிறைவேற்றப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு முக்கிய கட்டமாக விளங்குகிறது. இதன் மூலம் நாம் இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை பார்ப்பதற்கு மேலும் திரும்பி பார்க்கலாம்.